ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 + ஸ்பின் பவுலிங் வச்சு எப்படி ட்ரிஃப்டர் பால் போகிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றது ஃபஸ்ட் பார்த்துடலாம். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and the App Store. ஆப்கான லிங்க் ஸ்பான்சர் கண்டென்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. BuyMode e-shopping. ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் கெட் இட் டன் கூகுள் ப்ளே ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அங்கே இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வந்து ஆப் ஸ்டோர் ஐஃபோனில் இருக்கும், அங்கேயும் இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BuyMode மொபைல் ஆப். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நான் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். பழைய மேட்ச் கண்டினியூவாக கேட்குது, நான் நோ கொடுத்துக்கிறேன். இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கட்டும் பெரிய கொடுக்குறேன். மெல்பர்ன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹார்டே இருக்கட்டும், 2 ஓவர் நமக்கு போதும். ஸ்பின்னருக்கு ட்ரை பிச் தான் நல்லாயிருக்கும், அதனால் ட்ரைலே இருக்கட்டும். ஸ்கிப் அண்ட் த்ரோயர்ஸில் இருக்கட்டும். ஆஃப்டர்நூன் சூஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே தீவிரமான ரசிக்கிறேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜாவுக்கு. அதனால் நான் அவரை எடுத்துகிட்டு வரேன். அவர் வந்து ட்ரிஃப்டர் பால் நல்லாவே போடுவார், அதனால் நான் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அஸ்வின், தமிழக வீரர், அவரையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளே கொடுக்குறேன். இவங்களோட பிளேயிங்லாம் அப்படியே இருக்கட்டும், ப்ளே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த பிக்சரை வந்து பிச் பார்க்கணும், பிச் அப்படின்றது ட்ரைலே இருக்குது. ஓகே, ப்ளே கொடுக்கலாம். டாஸில் வந்து இந்த வாட்டி நான் டெயில் சூஸ் பண்ணுறேன், என்ன நடக்குது பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் மொதல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டாஸில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளே கொடுக்குறேன். இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. அடுத்து இது நம்மளோட பிளேயிங் 11, ப்ளே கொடுக்குறேன். நேஷ்னல் ஆந்தம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், 2 நேஷ்னல் ஆந்தமும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜடேஜாவை கொண்டு வரேன், லெஃப்ட் ஹேண்டரையே. அம்பையர் சொல்ல வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர் சொல்ல வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரையை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரையை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். அதனால் அந்த ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணுறதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபைனாகவே செட் பண்ணுறேன் ரெண்டுமே. கவர்ஸில் கொஞ்சம் ஃபைனாகவும், அடுத்து வந்து ஸ்கொயர்லக்குள்ளே கொஞ்சம் ஃபைனாக வேணாம், கொஞ்சம் ஸ்கொயராகவே வச்சுக்கிட்டு நான் ஃபீல்டரை செட் பண்ணுறேன். க்ளோஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டு 3 வச்சுக்கலாம் க்ளோஸில். ஓகே, வச்சுக்கிட்டு ப்ளே கொடுக்குறேன். இவர் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றனால நீங்கள் கொத்துற ட்ரிஃப்டர் பால் வந்து ஸ்டெம்புக்கு வரும். அதை நான் ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்சர் நல்லா நோற்றி வச்சுக்கிட்டு ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், ட்ரிஃப்டர் 1 2 3 4 4ஆக தான் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரிஃப்டர் பால் எந்த சைடு காற்று இருக்குது பாருங்கள், அந்த சைடு தான் கட் ஆகும். அதாவது லைட்டாக ரைட் சைடு கட் ஆகி குத்தி உடனே லெஃப்ட்டு கட் ஆகும். ஒன்ஸ் பார்ப்போம். ட்ரிஃப்டரை வச்சுக்கிட்டு இந்த வாட்டி நான் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போட்டால் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பால் தான் ஸ்டோக் வச்சுருக்காரு. சரி, ஒரு ஸ்லோவாகவும் போட்டு பார்ப்போம். ஸ்லோவாக போடுறேன், என்ன நடக்குது பார்க்கலாம். சொன்ன மாதிரி இறங்கி அடிச்சிருக்காரு. 4 கேப்பில் போயிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தாங்க ட்ரிஃப்டர் பால். ஃபஸ்ட்டு கர்சரை கரெக்டாக வச்சுக்கிட்டு, எந்த லைனில் வைக்கிறீங்களோ அந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ட்ரிஃப்டர் 1 2 3 4 4ஆக தான் பாருங்கள் ட்ரிஃப்டர் அப்படின்ட்டு அந்த பாலை வச்சுக்கிட்டு நான் இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாக போடுறேன். டாட் பால் ஆகிடுச்சு. அதாவது ஸ்லோவாக போட்டால் அடிக்கிறாரு, மீடியமாகவும் வேகமாக போட்டால் அடிக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி நம்ம ஒன்ஸ் லைனில் வச்சு கொஞ்சம் மீடியமாக போட்டு போவோம். அப்பயும் அடிப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் 3 பால் இருக்குது. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் இல்லை. ஓகே, இப்போ அந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு நோத்தி வைக்கிறேன் ஃபீல்டரை. வேணாம், ஃபீல்டர் கரெக்டாக தான் இருக்கார். இவருக்கு ஸ்லோவாகவே போடுவோம், தூக்கி அடிக்கட்டும். நிறுத்திக்கிட்டாரு. ஓகே, இவ்வளோதாங்க ட்ரிஃப்டர் பால். இப்போ லெஃப்ட் ஹேண்டருக்கு உள்ள ஸ்டெம்ப் வழியாக கட் ஆச்சா, ஆனால் ரைட் ஹேண்டருக்கு வந்து நமக்கு வெளியே வரும். இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் வச்சுட்டு நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, இவருக்கு
பாருங்கள், பால் வந்து இப்போ லெஃப்டில் லைட்டாக கட் ஆகிற மாதிரி கட் ஆகி தூக்கி அடிச்சிருக்காரு. ஓகே, கேட்ச் தான் நினைக்கிறேன். ஆமாம், கையிலே உட்காந்துருச்சு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் கொடுத்துட்டாரு. ஸ்டீவன் ஸ்மித் உள்ள வராரு. ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எட்ஜி படலைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் கேட்டு பார்ப்போம். ரிவ்யூ எப்படி கேட்குறதுனா இவ்வளோ தான் கைஸ். இப்போ கேட்டது பார்த்தீங்களா, அப்பீல், நோ அப்பீல், இன்னொன்று வந்து டிசிஷன் சேலஞ்ச் டிசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சேலஞ்ச் டிசிஷன் அப்படின்றத கொடுத்தேன். கீழே 2ஆக இருந்துச்சு. அது கொடுத்த உடனே வந்து சேலஞ்ச் டிசிஷன் எடுப்பாங்க. டிசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அல்ட்ராஜ் கொண்டு எல்லாமே வருது. இதில் பிளாக் அண்ட் ஒயிட் அடுத்து வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வரும். அது வந்து பேட்டில் பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். இது பாருங்கள், இதுவே நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அந்த அல்ட்ராஜில் வந்து ஒரு ஸ்பைக் கூட இல்லை. பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் காட்டுவாங்க. பட்டிருந்தால் அந்த இடம் மட்டும் லைட்டாக பேட்டில் வந்து வெள்ளை கலரில் தெரியும் கைஸ். எந்த இடத்துல பால் படுதோ அந்த இடம் வெள்ளையே தெரியும். இப்போ பேட்டில் படலை. இப்போ ரிவ்யூ லாஸ்ட்டு. இப்போ அம்பையர் என்ன பண்ணுறாருன்றது பாருங்கள். இல்லை அப்படின்ட்டாரு. கண்டிப்பாக தூக்கி தான் அடிக்க போகிறாரு. வேகமாகவே போடுவோம். 6 கரெக்டாக பேட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நிறைய சிங்கிள் பார்க்குறாரு. ஸ்ட்ரைக் ரொட்டேட். ஓகே, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தூக்கி அடிக்க போகிறாங்க 2 பாலும். மீடியமாக போடுவோம். கேட்சு பாருங்க, ஏர்லேயே அடிச்சிருக்காரு. லெவிசன் ரைட் ஹேண்டர் வந்தார் உள்ள. 4 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, தூக்கி அடிச்சிருக்காரு. 6 போயிடுச்சு கைஸ். ஸ்கூப். சரி, ஓகே, லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.